ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மலாக்கி சாப்டர் 3 verse 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது யார் கேட்காவிட்டாலும் கர்த்தர் நிச்சயமா கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களை பேச கற்றுக்கொள்வோம். Dear children of God, those who fear the Lord will talk to each other, and the Lord will listen to them carefully and understand what they speak to each other. That is why we need to speak only words of edification, words of encouragement, word of God. That is very important. There are times when the people of God gather together, they say we are having the fear of the Lord. They say we are people, those who are believers. They say we are taught in the fear of the Lord. Everything is fine. But whatever they speak may not please God. They always speak about their own problems. They don't praise God. They don't thank God. They don't expect the Lord will do something great in their life. But they will always talk problems and all the calamities in the world. Whatever may be the problems in the world, do not be worried about it. Because you are a child of God. You have received Jesus as your personal Savior. You have the fear of the Lord in your heart, in your mind. So, the Lord will take care of your life. You need to understand. Also, the Word of God says, God has a book of remembrance for those who fear the Lord and those who respect the name of the Lord. In other words, there are people, those who meditate the Word of God day and night. They are always meditating. Their names also will be written. And the people, those who meditate and spend their time in different kinds of activities, also been written. So, at the time of the judgment, the Lord God is going to open the book of remembrance. And He will know whatever we speak, whatever we meditate. So, we have to be very careful. இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளில ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுவார், நாம் எதை குறித்து பேசினோம், நாம் எதை குறித்து தியானித்தோம் என்று அவர் அந்த நாள் எடுத்து வைப்பார். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் கவனமாக பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுவோம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற காரியங்களை பேசுவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற இந்த ஞாபக புஸ்தகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையும் தேவனுடைய வல்லமையும் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பக்தி விருத்தி அடையவும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடும். உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவரீர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.